ஒரு படத்துக்கு விளம்பரம் நியாயமாக இருக்கும். ஓவரா 2000 கோடி பண்ணணும் 8000 கோடி பண்ணோம்னா இப்போ ஏமாத்திடுச்சு. பெரிய பேர் எடுக்கணும் அப்படின்னு நான் உண்மையிலே விரும்பினேன். ஆனால் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பெரிய பேசப்படலை. கொஞ்சம் குறைஞ்சுதான். மக்கள் படத்தை அந்த அளவுக்கு விரும்பலை. ரசிகர்கள் கூட கொஞ்சம் சூர்யா ரசிகர்கள் கூட கொஞ்சம் குறைச்சிதான். நாளைக்கு இன்னும் கூடிச்சுன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அந்த படம் லாஸ் ஆகக்கூடாது. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவுக்கு லாபகரமாக அமையணும். எப்போவுமே ஒரு படத்தை அதிக அளவு பூஸ்ட் பண்ணிட்டு மக்கள் தியேட்டருக்கு போகும்போது குறைஞ்சதுன்னு வச்சுங்க. அவர் ஒரு காரணம். அவர் ஒரு சமயம் கோச்சிக்கிட்டு தியேட்டருக்காரர்களை கோச்சிக்கிட்டு ஓடிடியில் கொடுக்க ஆரம்பிச்சார். ரசிகர்கள் ஆமாம் ரசிகர்களை கைவிட்டார். 1000 கோடிக்கெல்லாம் எங்கள் வேலையே இல்லை. இந்தி படங்கள்லாம் வேணா வேர்ல்டு மார்க்கெட். டைரக்டர் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அப்புறம் தான் ஹீரோ. டைரக்டர்கள் ஒழுங்காக பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். Lion Squash அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோலா. கங்குவா சார் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னன்னா கலவையான விமர்சனங்கள், ஒரு பக்கம் ட்ரோல் மெட்டீரியலாகவும் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கங்குவா? இல்லை, கங்குவா மிகவும் எதிர்பார்த்த படம். நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷன், மிகச்சிறந்த நடிகர் சூர்யா ஹீரோ, ஞானவேல் ராஜா தம்பி ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படம் பெரிய வெற்றி பெற்று பெரிய பேர் எடுக்கணும் அப்படின்னு நான் உண்மையிலே விரும்பினேன். ஆனால் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பெரிய பேசப்படலை. கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எடுத்த விதமா, கதை சொன்ன விதமா, இல்லை கதையா என்பது எனக்கு தெரியாது. பட் மக்கள் படத்தை அந்த அளவுக்கு விரும்பலை. ரசிகர்கள் கூட கொஞ்சம் சூர்யா ரசிகர்கள் கூட கொஞ்சம் குறைச்சிதான். இல்லைன்னா அது இவ்வளோ வசூல் குறைஞ்சிருக்காது. பாதிப்பு தான். இப்போ கிட்டத்தட்ட 89 கோடி, அதாவது 90 கோடிக்கு நிகராக ஒரு வசூல் எட்டியதாக ஒரு விஷயம் பார்த்தேன். உண்மைதானா? எனக்கு இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு கூடலாம், நாளைக்கு இன்னும் கூடிச்சுன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அந்த படம் லாஸ் ஆகக்கூடாது. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவுக்கு லாபகரமாக அமையணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபகரம். அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பூரா. அதனால் அது லாபகரமாக அமையணும், சூர்யா படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஆசை. இப்போ என்னன்னா சார், ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அதில் கொடுக்குற ப்ரமோஷன்ஸில் வந்து ஒருவேளை ஓவராக பேசுகிறதுனால இந்த பிரச்சனைகள் வருதோ? ஏன்னா 2000 கோடி இந்த படம் அடிக்கும்னு சொன்னதும், கரெக்டாக இந்தியா வாய்ப்பிழந்து பார்க்கும், இந்தியாவில் உள்ள கிரியேட்டர்ஸ்லாம் வாய்ப்பிழந்து பார்ப்பாங்கன்னு சொன்னதும் பெரிய காரணம். எப்போவுமே ஒரு படத்தை அதிக அளவு பூஸ்ட் பண்ணிட்டு மக்கள் தியேட்டருக்கு போகும்போது குறைஞ்சதுன்னு வச்சுங்க, புஷ்கம் போயிடும். இவ்வளோ பெரிய பூஸ்ட் பண்ணி நியாயமான விளம்பரம் வேணும். ஒரு படத்துக்கு விளம்பரம் நியாயமாக இருக்கும். ஓவரா 2000 கோடி பண்ணணும் 8000 கோடி பண்ணோம்னா இப்போ ஏமாத்திடுச்சு. அதனால் பண்ணக்கூடாது. கரெக்டான கேள்வி. எந்த படம் அதிகமாக பூஸ்ட் பண்ணப்படுகிறதோ அந்த படங்கள் கொஞ்சம் தோல்வியை தழுவியது நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. இதுக்கு இல்லை, நிறைய நடந்திருக்கு. இப்போ சூர்யாவுக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸாக ஏன் சார் படம் ஒரு சக்ஸஸ் ஆக முடியல? யாருக்கு? சூர்யா சார். இல்லை, அவர் ஒரு காரணம். அவர் ஒரு சமயம் கோச்சிக்கிட்டு தியேட்டருக்காரர்களை கோச்சிக்கிட்டு ஓடிடியில் கொடுக்க ஆரம்பித்தார். ரசிகர்கள் ஆமாம் ரசிகர்களை கைவிட்டார். அவர் ரசிகர் நல்ல ரசிகர்கள், ஒழுக்கமுள்ள ரசிகர்கள். ரசிகர்களை அவர் காப்பாற்றுறோம், கூட வச்சுக்கலாம். இருந்தால் தான் அது 2 மடங்காக பெருகும். அது ரசிகர் மேலே அதிக கவனம் செலுத்தாமல் இருக்கார். அதனால் ரசிகர்கள் தான் முதல்ல படத்தை காப்பாற்றுறாங்க. படம் நல்லா இருக்குன்னா பொதுமக்கள் உள்ள போகிறாங்க. அதனால் இன்னைக்கு ரசிகர்களால் தான் ஹீரோக்கள் வளர்கிறார்கள் என்பதை
100% நினச்சி பார்த்து அவங்களோட உதவியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். சூர்யா அதை பண்ணார்னா இன்னும் பெரிய வெற்றி பெறுவார். மிகச்சிறந்த நடிகர், அது எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் சினிமாவில் 1000 கோடி எட்டுக்கிற படம் வருவதில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? ஏன்னா ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் பொன்னியின் செல்வன் வந்தப்போ இது 1000 கோடி தொற்றும், இல்லை இந்தியன் 2 வந்தப்போ 1000 கோடி தொற்றும். அதே மாதிரி இப்போ கங்குவாவையும் எதிர்பார்த்தாங்க. இது பெரும் சரிவை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் சார்? எதிர்பார்ப்பு தான், ஓவராக பூஸ்ட் பண்ணுறது தான். 1000 கோடிக்கெல்லாம் எங்கள் வேலையே இல்லை. ஹிந்தி படங்கள்லாம் வேணால் வேர்ல்டு மார்க்கெட், ஹிந்தி படம் வேர்ல்டு மார்க்கெட். இப்போ கேஜிஎஃப் மாதிரி படங்கள் எடுத்து காட்டுறாங்களே, சில படம் அது தவிர்க்க முடியாது. கேஜிஎஃப் மாதிரி சில படங்கள் தவிர்க்க முடியாத படம் வெற்றி பெற்று. அந்த மாதிரி படங்கள் என்ன வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு வேலை பண்ணுறாங்க தமிழில் கூட. பேன் இந்தியா மாதிரி ரஜினி போட்ட ஒரு படத்தில் ஹீரோ, ஆந்திராவில் ஒரு ஹீரோ, கர்நாடகா ஹீரோ, மலையாளத்தில் ஒரு ஹீரோ, மலையாளம் ஒரு ஹீரோ. இப்போ 4 மொழி ஹீரோக்குள்ள அந்த படம் பார்க்குறாங்க. அப்போ அது பேன் இந்தியா மாதிரி அது பெரிய சக்ஸஸ் ஆகி லாபம் இருக்குது. அந்த மாதிரி ஐடியா வச்சுட்டு இப்போ படம் பண்ணுறாங்க. இது சரியா? இது சரியா இல்லை, அது அவங்க கமர்ஷியல், அவங்க லாபம் கருதி பண்ணுறாங்க. அது பலர் வெற்றி பெறுது, சிலது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அது அவங்க நேரங்காலம். டைரக்டர் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், அப்புறம் தான் ஹீரோ. டைரக்டர்கள் ஒழுங்காக பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதனால் இது ஏதோ சிறுத்தை சிவா வேகம்னு ஒரு படம் பார்த்தீங்க, விவேகம் சரியில்லை. ஆனால் விஸ்வாசம் சூப்பர் ஹிட். அதை போல் இதையும் பெருசாக எதிர்பார்த்து சரியா இல்லை. அதனால் அடுத்து சூர்யாவுடைய நல்ல படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல நடிகர், ஒரு தமிழன், ஒரு தமிழ் ஹீரோவுடைய மகன், நல்ல குடும்பம், அவங்க நல்லா வரணுன்றதால் நான் ஆசை. ஞானவேல் ராஜாவே என்னுடைய அருமை தம்பி. எல்லா ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த ஆடியோ லான்ச்சில் ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்லேயே இங்கே வெற்றி விழா நடக்கும், இதே பாஸோட வந்துருங்கன்னு தயாரிப்பாளராக ஞானவேல் ராஜா நம்பிக்கை அதில் தப்பே இல்லையே. வெற்றி பெறும்னு நம்பியிருந்தார், அதனால வெற்றி விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அது ஒரு ப்ரொடியூசருடைய நம்பிக்கை, அது தப்பு இல்லை. இது இன்னைக்கு ரிசல்ட் என்னன்னு பார்த்து நாளை கலெக்ஷன் குறைஞ்சதுன்னா படம் சரியில்லை, நாளைக்கு அப்படி கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா படம் நல்லா இருக்கு. இப்போ இதுக்கே பார்ட் 2ன்னு பேசுகிறாங்க சார். அப்படி வந்தால் மக்கள் போவாங்களா தேட்டருக்கு? இது முதல் சக்ஸஸ் ஆகட்டும். இந்த விக்ரமில் கமல் எடுத்த படத்தில் கடைசியில் சூர்யாவை இணைப்பார். அது அடுத்த பார்ட் வருது போது சூர்யா. அந்த மாதிரி கணக்கில் கார்த்தி இணைச்சிருக்காங்க. இது சக்ஸஸ் ஆகிருந்தா எடுப்பாங்க, இது சக்ஸஸ் இல்லைன்னா விட்டுருவாங்க. இல்லை இதே சரி பண்ணலான்னா பண்ணுவாங்க, அது அவங்க இஷ்டம். அது அவங்க எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது கங்குவாவில் ஒலி ரொம்ப இறைச்சலை ஏற்படுத்துது, அது ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வால்யூம்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா? அது தியேட்டருக்கு வந்த பிறகு பொதுமக்கள் குறைகாடு வச்சு குறைக்கணும். லெங்க்தியாக இருக்குன்னு கூட ஷார்ட் பண்ணுறோம். பல படங்கள் 3 மணி நேரம் போகும். அப்போது பப்ளிக்குடைய ஒப்பீனியனை வச்சு தியேட்டருக்காரங்க சொல்லி டைரக்டர் ஷார்ட் பண்ணுவார். அது மாதிரி சவுண்டு சிஸ்டத்தையும் சரி பண்ணிடு. இந்த ஒலி அளவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சினிமாவுக்கு பேராபத்துன்னு ரசூல் பூக்குட்டி சொல்லியிருக்காரு, சவுண்டு சிங்கர் ரசூல் பூக்குட்டி. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலே பிரச்சனை தான். ஒலி ரொம்ப முக்கியம் இல்லை. படம் நீங்கள் நல்ல படம் எடுத்துகிட்டு ஒலியை ஓவர் ஆக்குனீங்கன்னா படத்துடைய தரமே கெட்டு போயிடுங்க, ரசிக்கவே முடியாது. அதனால் ஒலி என்பது மிகப்பெரிய முக்கியம். ஒளிய முக்கியம், ஒலிய முக்கியம், ரெண்டும் இருந்தால் படம் நல்லா இருக்கும். ஓகேவா? மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி.